ஹலோ, ஒரு ரசம் ரெசிபி பார்க்கலாமா? எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கணும். கொஞ்சம் ஒரு 2-3 பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், நல்ல மிளகு நுணுக்கி வச்சுக்கணும். பட் நான் நல்ல மிளகு நுணுக்கி வைக்கல, நான் பவுடர் ஆட் பண்ணிப்பேன். ஸோ நுணுக்கி வச்சுக்கோங்க. ஸோ தக்காளி ஒரு நல்லா பெருசாக போட்டு வணங்க விட்டுருங்க. ரசம் வைக்கிறதுக்கு நிறைய 4-5 ப்ரொசீஜர், 5-6 டைப் நிறைய ரசம் டைப் இருக்குது. பட் அதில் இது ஒரு சிம்பிள் டைப். இது ஒரு பேபி ரசம். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் விரும்பி, எங்கள் வீட்டு குழந்தை விரும்பி சாப்பிட்ற மாதிரி செய்கிற ஒரு ரசம். ஸோ கல்லுப்பு போட்டு தக்காளி நல்லா பேஸ்ட்டாக வதங்கினோடனே நமக்கு தெரியும் தேவைக்கு அந்தளவுக்கு புளி தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இதில் எல்லா மசாலாவும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். ஸோ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடம்புக்கு நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு மல்லித்தூள், அதே மாதிரி கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள். ஏன்னா இது பாப்பா சாப்பிட மாட்டோம், அதனால் மற்றவங்க பெரியவங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் காரம்லாம் போட்டு நல்லா செய்கிறது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரசத்துக்கு நம்ம தேவையானதெல்லாம் போட்டாச்சு. லாஸ்ட்டில் இந்த மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இதில் முக்கியமான ஒரு விஷயத்த நான் சேர்க்க போகிறேன். புளி எப்போது அதிகமாகிடுச்சு, இல்லை ஏதாவது டேஸ்ட்டு நமக்கு சொதப்புற மாதிரி இருந்துச்சோ, இல்லைனாலும் நான் இதை ஆட் பண்ணுவேன். பட் உங்களுக்கு அந்த மாதிரி புளி அதிகமாகிடுச்சுன்னா ஒரு ஸ்பூன் சீனியோ இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு வெல்லத்தையோ உள்ளே போட்டு விட்ருங்க, யாருக்கும் தெரியாமல். அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ மேலே பொங்கி வந்தோடனே மல்லி தலையை போட்டு இறக்கிற வேண்டியதான். ஸோ நல்ல டேஸ்டான ரசம் ரெடி. ஸோ ரசம்லாம் ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ ரசமே வைக்க தெரியாதவங்களுக்கு மட்டும்தான். தேங்க்யூ.